மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூப்பர்ண்ணா, செம்மையா ஓடி ஃபர்ஸ்ட் பாட்டே பயங்கரம் தெறிக்க விட்டுருச்சு. அதுல பயங்கரமான ஒண்ணு பண்ண முடியாது. ஒரு சாங், அந்த சாங் தான் மெயின். மாலை போட்டுனுக்கறான், அட போட அப்படினு வீடியோ எடுத்துனுக்கறான். அதாங்க வெயிட்டிங் ப்ரோ. செம்மையா வெயிட்டிங். அடுத்த வருஷம் இதே இடத்துல மீட் பண்ணுவோம் இந்த பாட்டிரிக்காக. மியூசிக்ல எப்படி இருக்கு? பயங்கரம் தெறிக்க விட்டாங்க ப்ரோ. பயங்கரம் ஃபீலிங், ஃபைட்டிங், மேட்ச்லைட்ஸ்னா படம் சூப்பரா இருந்துச்சு ஃபுல்லா. அதுக்கு இல்லைனா வேலையை லீவ் போட்டு வந்திருக்கேன் பார்த்தா கத்திரக்கூடாது. படம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி என்ன ஒரு தெலுங்கு ஃப்ளேவர் கடுமையாக அடிக்குதா, அது வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு புரியும். மேட்ரு என்னென்னா, இதில் வந்து ஈகோ கிளாஸ் தான் கிளைமாக்ஸாக இருக்கும்னு நினச்சேன். டாப்புன்னு வந்து ஆக்சுவலி ஸ்பாய்லர் இருக்கும். ஃபேமிலி ட்ராமா பக்கம் திரும்பி போயிட்டதால் அது எனக்கு சுத்தமாக சிங்கே ஆகலை. அது ஒரு டெம்ப்ளேட்டடான ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஃபீல் இதாக இருக்குது. அது வந்து என்னென்னா, அந்த சிண்டிகேட்டை காட்டிக்கிட்டு அந்த புஷ்பா ஒன்று போச்சுல்ல, அந்த ரேஞ்சில் போனப்போ படம் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சுதுன்னு தெரில. ரொம்ப அதை ஒரு ஃபேமிலி ட்ராமா ஸ்டைலில் போனால் நம்ம என்னென்னா, ஒரு நம்ம வந்து துப்பாக்கி கத்தி ரேஞ்செல்லாம் பார்த்து தமிழ் ஆடியன்ஸ் வந்தவங்க. நான் அப்படி வந்தவன் தான். இப்போ என்னென்னா, திடீர்னு அந்த ஈகோ கிளாஷை பீட் பண்ணுமான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேன் இண்டியா படம் வேறையா அப்படின்ட்டு. சரி, பாகுபலியில் வந்து அவங்க 2 பேர் ராணாக்குள்ளதும் பிரபாஸ்குள்ள அந்த 1-on-1லாம் பக்காவாக இருக்கும். இதில் அந்த மாதிரி 1-on-1 இருக்கும். 2 பேரில் யார் அந்த ரேஸில் ஜெயிக்க போகிறா, கேப்டன் மவுஸில் வந்து ஜெயிப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு மட்டமாக ஃபேமிலி ட்ராமா பக்கம் போயிட்டு ஏதோ திடீர்னு ஒரு புது வில்லன். ஆக்சுவலி அந்த வாரிசு படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் வரும், அந்த அண்ணன் பொண்ணை வந்து காப்பாற்றுற, அதான் மெயின் கிளைமாக்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. இது நான் எதிர்பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு எனக்கு வந்து அது வந்து ஆக்சுவலி வந்து நார்த்து சைடில் ஒர்க் ஆகிட்டதால். நார்த்தில் என்னென்னா, நம்ம ஜவான் பார்த்தோம், பத்தான் பார்த்தோம். அது வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு மசாலா படம் தானே. மசாலா படம்னா வந்து ஒன்றும் தப்பான ஒரு கமர்ஷியல் படம்னா தப்புலாம் ஒன்றும் கிடையாது. மேட்ரு என்னென்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம கற்பனைக்கு எட்டாததை வந்து போட்டு காமிக்கும் பொழுது அங்கே ஒர்க் ஆகிடுது. அதனால தான் வந்து ஆக்சுவலி சூர்யா சார் கூட தமிழில் அதிகமாக ப்ரொமோஷனுக்கு வராமல் நார்த்து பக்கமே போயிட்டார். நான் கூட எந்த ஒரு இதுவுமே ஈவெண்ட்டுமே பார்க்கல. ஆக்சுவலி கங்குவாவுக்கு வந்து சூர்யா சாரே நான் பார்க்கலாம் தான் சொல்ல முடியும். தியேட்டரில் வந்து நம்மளாக வாண்டடாக வந்து பார்த்த படம் தான். கங்குவா கூட எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ப்ரொமோஷனும் இல்லை, ஸ்க்ரீன்ஸும் இல்லை. இதே தேட்டரில் கூட ப்ரைம் டைமில் போடலை, அந்த லெவலில் தான் இருந்தது. தேங்க்ஸ்ண்ணா. சரி ப்ரோ. மூவி நல்லா இருந்தது. ஐயோ சொல்லுங்க. ஓகே, இல்லை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நடிச்சிருக்காரு, அது ஃபண்டாஸ்டிக். உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஃபயாஸ் ராக் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கமர்ஷியல் மூவி, ஸோ கண்டிப்பாக அது நெகட்டிவ் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அதில் அவ்வளோதான், ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். மூவியாக பார்த்துட்டு அவ்வளோதான். பியூட்டிஃபுல் மூவி, நைஸ். ஐ லவ்ட் இட். தேங்க்ஸ். சூப்பராக இருந்ததுப்பா, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அம்மா ரொம்ப அருமையாக இருக்குது படம், நல்லா இருக்குது. 3வது பார்ட் வந்து நான் இன்னும் ரெஸ்ட் ரூம்க்கே போகல, இப்போ தான் வரேன். அந்த அளவுக்கு வந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஐயோ, அவருடைய நடிப்பு வேறு லெவலு. நான் அவருடைய ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லு அர்ஜுனை. எனக்கு ரொம்ப அப்படியே அவருக்குள்ளேயே முழுகிட்டேன் நான். உண்மையிலே எப்படின்னா, இந்த படத்தில் வந்து சண்டை காட்சி இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது. அதில் வந்து லவ்னா எப்படி இருக்கணும், ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் தம்பிங்க 1000 சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தேன்னா லாஸ்ட்டில் ஒரு ரத்தத்துக்கோசம், ஒரு பொண்ணுக்கோசம், அண்ணன் பொண்ணுக்கோசம் எப்படி சண்டை போடுறாரு, இதெல்லாம் வந்து அதில் காட்டுது. நம்ம சண்டையும் அந்த ஒரு வெறித்தனமோ கோபமோ பார்க்கக்கூடாது, அதில் பாசமும் எல்லாமே கலந்து வருது. ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், 1000 பிரச்சனை இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு புருஷனை எப்படி பொண்டாட்டி புரிஞ்சுக்கணும் என்ற ஒரு தாய் பாசம் எல்லாத்தையுமே காட்டுது. ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். பரவாயில்ல, அது தெரியவே இல்லை. இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்படியே அடுத்தது என்ன நடக்கும்ன்ற மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த 3 மணி நேரமாகவே தெரியல, முடிஞ்சு பார்த்த பிறகு தான் 3 மணி நேரம்னு தெரியுது. நல்லா சூப்பராக இருக்குது படம். ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. நல்லா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி தான்.
ரொம்ப நல்லாவே இருக்குது. லென்த்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, நடுவில் லென்த்து ரொம்ப லென்த்து இருக்காங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் இது பண்ணியிருந்தால் நல்லா தான் இருக்கும். நடுவில் விட்டு விட்டாக காமிக்கிறாங்க. அதை கடைசியில் எட்டுன்னு வந்து கதையை ஒன்று சேர்த்து விட்டுறாங்க. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், ஃபேமிலி பிரதர்ஸ்குள்ளே ஒரு மனஸ்தாபம் வந்து அதை இது பண்ணுறாங்க. அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, பழைய புஷ்பா 1ல் இந்த செம்மர கட்டை இது இருக்குங்க இல்லையா, அது அந்த கதையை வச்சுட்டு இது பண்ணுறாங்க. ஃபேமிலி சப்ஜெக்டில் அந்த ஒரு செம்மர கட்டை இது பண்ணுறதை வச்சு இது பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா படம் குட், சூப்பர். அதான் ரொம்ப ஆமாம் அவர் அல்லு அர்ஜுனோடைய இதுதான் சூப்பர், நல்ல ஆக்ஷனு. அந்த ஒரு சின்ன அப்படி இது பண்ணுறதுலே நல்லா மக்கள் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. தேட்டரில் நல்லா ஒரு கிளாப்ஸ்லாம் கிடைக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ. பயங்கரமாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. இந்த தலைவர் பேட்டி கொடுப்பாரு, தலைவர் ஆக்டிங்ஸ் ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக தானே. பாட்டு மட்டும் தான் கொஞ்சம் இதுவாகுது, மித்தபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்ட் 3க்கு இன்னும் வெயிட்டிங்கு. படம் ஸ்டார்ட் ஆனதும் தெரில, முடிஞ்சதும் தெரில. அந்தளவுக்கு நல்லா இருக்குது எல்லாமே. ஃபைட்டு சூப்பர், சொல்ல போனால் டான்ஸ் மூமெண்ட்டோடு சேர்ந்து ஃபைட்டு சூப்பராகுது. அதனால் நல்லா இருக்குது. சூப்பராக அடிச்சிருக்கு. அவருக்கு என்னென்னா மியூசிக் நல்லா இருக்குது, அது என்ன சொல்ல வேணும். படம் நல்லா இருக்குது, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல படம் வருது. நீங்கள் சொல்லுங்கள். நல்லா தான் இருக்கு சார். மூவி எப்படி சார் இருக்கு? அண்ணா மூவி ஓகேண்ணா சார், மூவி எப்படி நல்லா தானே இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. பயங்கரமாக இருக்குது படம். ஃபஸ்ட் பார்ட்டு சூப்பராக இருக்குது, செகண்ட் பார்ட் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது, முடிஞ்சிருக்கு. மற்ற ஆக்டர்ஸ்லாம் அவ்வளோவும் ஸ்க்ரீன் ப்ளே இல்லை. புஷ்பராஜ் அதாவது அல்லு அர்ஜுனுக்கு மட்டும்தான் ஸ்க்ரீன் ப்ளே அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி படம் எல்லாமே சூப்பர். லேக்லாம் இல்லைடா, படம் பட்டுன்னு போகுது, அவ்வளோதான். என்ன ஒன்று ஏசி குளிராக இருக்குது, ரெஸ்ட் ரூம் போக முடியல, அதான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக நடிச்சிருக்காரு. மை ஃபேவரட், வேற லெவல், சூப்பராக இருந்துச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு டைம் போனதே தெரியல. அடுத்தடுத்த சீன் நல்லா என்கேஜாக வச்சுருந்தாங்க. சூப்பர், சரியாக நடிச்சிருக்காங்க. எவனோ சொல்கிறாங்க நிறையா நல்லா ஆனால் செம்மையாக தான் இருக்குது.